தந்தை மகன் விவகாரத்தில் சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு நாடே கொந்தளிச்சுது. கொந்தளிக்க வைத்தார்கள். அதான் சார் மேடம். இன்னைக்கு கொந்தளிக்காமல் இருக்க வைக்கிறாங்க. ஒரு ஆள் தான் நினைச்சா பல விஷயங்களை பேச வைக்கிறாங்க, ஒரு ஆள் தான் நினைச்சா பல விஷயங்களை பேசாமல் இருக்க வைக்கிறாங்க. எளியவரோட நம்பிக்கை இந்த அரசாங்கம் எப்படி காலில் போட்டு மிதிக்குது பாருங்க. மிளகாத்தூளை எடுத்து வாயிலும் பிறப்புறுப்பிலும் போட்டதற்கான ஆதாரங்களை நம்ம சொன்னால் பரவாயில்ல, நீதிமன்றம் சொல்லுது. ஒரு அக்யூஸ்டை பிடிச்சி மிளகாத்தூளை வாயில் போடலான்னா, காதில் போடலான்னா, செந்தில் பாலாஜிக்கு 40 வாரத்தில் நீங்கள் போட்டுக்கணும். ஒரு காலம் ஈடிக்கு அது தெரியலையோ, நம்ம போலீஸ்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணுமோ. ஒரு சாதாரண ஒரு 10,000 நகைக்காக சார் அவன் திருடினா கூட அவன் எப்படி சார் நீ வந்து கொள்ளலாம்? நீ போய் கேள, ஏம்மா உன் புள்ளைய வந்து கொண்டுட்டாங்க, போலீஸ்காரங்க ஒரு 5 பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஆறுதலான செருப்பு கைட்டுப்பா. ஒரு பாட்டு வரும்ல, ஒரு ஜான வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன், இங்கே வந்து நிற்கிறேன்னு. பசிக்கு கூட அதை பண்ணா சார். ஏடா பகட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு நாங்கள் சொல்கிறது? மயிருக்கு சமானண்டா என் காசுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் காசே வந்து ஆயிடுமா? செந்தில் பாலாஜி கிட்ட இல்லாத பணமா சார்? மூத்திரம் பையில அந்த மூத்திரத்தை தட்டுதான் அந்த காசு. 18 இடங்கள்ல காயம். இப்போ பார்த்தோம்னா பிறப்புறுப்பு, வாய், காது எல்லா பக்கம் மிளகாத்தூளை போட்டு வலிக்கு விழுந்து வலிக்கு வந்து இறந்துட்டார். இது எப்படி இது? அப்போ எல்லா அதிகாரங்களையும் தாண்டி எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை கேள்வி கேட்பதற்கு எவனும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அந்த எண்ணம் தானே. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் இப்போ எல்லா விஷயத்துக்கும் எல்லா பக்கமும் கொந்தளிக்கிற காலம் போய் இப்போ போலீஸ் அடித்து லாக்அப் டெத்து மாறி போய் இப்போ கஸ்டடியல் டெத்துலேயே வந்து பார்க்கப்படுது. இப்போ அஜித்குமார் மரணம் வந்து தமிழகத்தையே உலுக்கியிருக்கணும், ஆனால் அந்த அளவுக்கு போகாத காரணம் என்னவா பார்க்குறீங்க? அவர் எதனால் இந்த அளவுக்கு கொல்லப்படுறாரு? அதிமுக அதை சரியாக உலுக்கியிருக்கணும். கொஞ்சம் அடி மந்தமாக இருக்காங்க. பிஜேபி இன்னும் கொஞ்சம் உலுக்கியிருக்கணும், அவங்களும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறாங்க. மற்றபடி பெய்ட் சர்வெண்ட்டு மந்தமாக வாய் மூடி இருக்கிறது அது சாதாரணமான விஷயங்கள். ஏன்னு தெரியல. ஒரு தூத்துக்குடியில் நடந்த அந்த தந்தை மகன் விவகாரத்தில் சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு நாடே கொந்தளிச்சுது. கொந்தளிக்க வைத்தார்கள். அதான் சார் மேட்ரு. இன்னைக்கு கொந்தளிக்காமல் இருக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு பேசின வாய் தானே சார், அன்னைக்கு லபலபன்னு பேசின வாய், அன்னைக்கு பேசியதுக்கு ஒரு காரணம் இருந்தது. அது பின்னால் இன்னைக்கு பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த வாய்கள் ஒரு காரணம் இருக்கு. பட் ஆனால் சூத்திரதாரி ஒரே ஆள். அங்கே தான் ட்விஸ்ட்டு. ஒரு ஆள் தான் நினைச்சா பல விஷயங்களை பேச வைக்கிறாங்க, ஒரு ஆள் தான் நினைச்சா பல விஷயங்களை பேசாமல் இருக்க வைக்கிறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும், மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இன்றைக்கு வந்து சார் இதே ஒரு நகை திருடினாரோ இல்லையோ தெரியல, பட் அந்த டார்ச்சர் இருக்குல்ல, அது யார் வந்து அந்த உரிமையை கொடுத்தது? சார் போலீஸ் மினிமம் ஃபோர்ஸை பயன்படுத்துங்க, அது எல்லாரும் வரவேற்பாங்க. சார் ஒரு பிடிச்சி 2 தட்டுங்க சார், ஃபுட்பாலில் போடலாம், சும்மா பிடிச்சி 2 வான் பண்ணி விடுங்க சார். ஃபுட்பாலில் போடுவது தண்டனைக்குரிய சட்டம், ஃபைன் போடலாம், சிறைக்கு அனுப்பலாம், அதெல்லாமல் எல்லோரும் கேட்குறோம். சார் போலீஸ் 2 வான் பண்ணி அனுப்புங்க சார், 2 வைங்க சார். அப்போ தான் சார் ஒரு ஒழுங்குமுறை இங்கே பின்பற்றப்படும். போலீஸ் மீது ஒரு பயம் இருக்கணும் சார் அப்படின்னு நான் உட்பட எல்லாரும் நினைக்கிறோம். என்னை பொறுத்தவரை காவல்துறை என்பது ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள். ஐயோ என்னை காப்பாற்றுங்க, என்ன ஒருத்தன் குத்தம் வரான் அப்படின்னா கடவுள் வந்து இதை புடியலன்னு சொல்ல மாட்டார். காவல்துறைக்கு ஃபோன் பண்ணால் 10 நிமிஷம் காவல்துறை வந்து ஏதாவது ஸ்டேஷனுக்கு பேசிக்கலாம். அடக்க முடியாத பொண்டாட்டி புருஷனை கூட கவர்மெண்ட் பேசாதீங்க, வாங்க எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிற பவர் காவல்துறைக்கு இருக்குல்ல. அப்போ எளிய மக்கள் யாரை நம்புவான்? நீதிமன்றத்தை நம்புவானா? இமீடியட்டாக ரிலீஃப் நம்மளை காப்பாற்றுவதற்கு ஒரு நபர்கள், கடவுளால் படைக்கப்பட்ட கடவுளர்கள் இவர்கள். கடவுளே இன்னைக்கு பாசக்கயிறோட சுற்றுறான்னா நம்ம என்ன சொல்கிறது? ஒரு எளியவரோட நம்பிக்கை இந்த அரசாங்கம் எப்படி காலில் போட்டு மிதிக்குது பாருங்கள். ஒரு ஸ்பெஷல் பார்ட்டின்ற முறையில்
கூட்டுமே அடிக்கிறதும் பைப்பால் இருக்குது சார். சினிமாவில் தான் சார் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆமாம். ஒரு அக்கா, போலீஸ் அக்கா எல்லாம் அப்படி பான்பராக போட்டு இப்படி தட்டி அப்படி வாயில் போட்டுக்கின்னு பின்பக்கத்தை ஏதோ சொருவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நடந்திருக்கு. மிளகாத்தூளை எடுத்து வாயிலும் பிறப்புறுப்பிலும் போட்டதற்கான ஆதாரங்களுக்குன்னு நம்ம சொன்னால் பரவாயில்ல, நீதிமன்றம் சொல்லுது. ஸ்பெஷல் டீம் எப்படி விசாரிச்சதுன்னா, சோஷியல் மீடியாக்களை பார்த்துட்டு ஸ்பெஷல் டீமே அவங்களுக்கான ஒர்க் ஆர்டர் எடுத்து விசாரிச்சிட்டாங்க. இப்படி சொல்லாமா சார் போலீஸ் வந்து கோர்ட்டில்? சார் ஏற்கனவே கோர்ட்டு சொல்லிச்சு, கவர்மெண்ட்டு வந்து கோர்ட்லையாவது கொஞ்சம் ஜென்யூனாக நடந்துங்க அப்படின்னு சொல்லிச்சுல்ல. ஸ்பெஷல் டீமே சோஷியல் மீடியாக்களை பார்த்து அவங்களாம் அந்த கேஸ் எடுத்துனாங்களாம். அதான் ஜட்ஜி கேட்டார், போலீஸ்காரங்களை அஞ்சாம் வர மாதிரி எத்தனையோ சோஷியல் மீடியாவில் வருது, இன்னும் 2 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டீங்களா? என்னது இது? உங்களுக்கு யார் டியூட்டி அலகேட் பண்ணுது? எஃப்ஐஆர் போடாமல் எப்படி நீங்கள் இன்வெஸ்டிகேஷனை தொடங்கினீங்கன்னாரு. பாவம், அவர் நீதிபதிக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. க்ரைம் கேஸில் பெரும்பாலும் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. ரெக்கவரி வந்த பிறகு தான் எஃப்ஐஆரை போடுவாங்க. ஏன்னா கண்டுபிடிக்காமல் போயிட்டா ஏன் ஏறுகளை வாங்குவது, ஏச்சிகளை வாங்குவது, அதெல்லாம் போட மாட்டாங்க. பட் அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஜெனியூனிட்டியாக விசாரிக்கணும்ல சார். ஒருத்தன் எப்பா இன்கேஸ் அவன் எடுத்துருந்தான்னு கூட வச்சுங்களேன், இவன் இல்லை ஏதோ ஒரு அக்யூஸ் எடுத்துருந்தா கூட போலீஸ் பிடிச்சவனே என்ன அப்படின்னா ஒன்றும் சொல்ல மாட்டான். கொஞ்சம் ஒரு அழுத்தம் கொடுப்பது இயல்பு. அப்போது அப்படி விசாரிங்க நீங்கள். ஆனால் இது வந்து சினிமாவில் வர மாதிரி அதை பண்ணுறது இதை பண்ணுறது, ஒரு அக்யூஸை பிடிச்சி மிளகாத்தூளை வாயில் போடலான்னா, காதில் போடலான்னா, செந்தில் பாலாஜிக்கு 40 வாரத்தில் நீங்கள் போட்டுக்கணுமே. ஒரு காலம் ஈடிக்கு அது தெரியலையோ? நம்ம போலீஸ்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணுமோ? நீங்கள் இந்த கிரிமினல் வழக்குகளில் ஒருத்தர் சிறைக்கு போனான்னு வச்சுங்களேன், ஒரு 10 நாளைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட எவனும் போய் பார்க்க மாட்டான். அதுலேருந்து எடுப்பாங்க யார் இவனை வந்து பார்த்தான்னு. அப்படி செந்தில் பாலாஜி நம்ம கணக்கு எடுத்தோம்னா, செந்தில் பாலாஜியை பார்த்தவங்களுக்கெல்லாம் மிளகாத்தூள் கொடுக்கணும் போலுக்குதே. இது என்ன கொடுமை இல்லை இது? இந்த கொடுமையை தாண்டி இன்றைக்கி அந்த போலீஸ்காரங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எங்கள் புருஷனுங்க வீட்டை விட்டு வந்தாங்க. இப்போ நான் தான் போலீஸ் ஃபேமிலி, எங்கள் வீட்டை விட்டுலாம் இது பண்ணாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்து தப்பு கைது பண்ணது, சஸ்பெண்ட் பண்ணது தப்புன்னு. இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு. ஒரு 2 போலீஸ் அந்த ஒரு பில்லர் மாதிரி இருக்குது, அதில் கட்டி வச்சுட்டா உட்கார வச்சுட்டு அடிக்கிறாங்க. இதெல்லாம் மனித மாண்புக்கே அப்பாற்பட்டதில்லை சார். இப்போலாம் நாகரிகம் வளர்ந்து நம்ம ஸ்காட்லாந்து போலீஸுக்கு தாண்டி எவ்வளோ தூரம் தாண்டினாங்கன்னு தெரில. இதான் மெத்தடா? இன்றைக்கி வந்து நிவாரணம் தரேன் அது தரேன் இது தரேன்லாம், அந்த உயிர் போன உயிர் சரி நாளைக்கு இப்போ இன்னசென்ட்னு வந்துடுச்சு சார். ஏன்னா அவங்க ஏதோ ஸ்கேன் சென்டருக்கு போனாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி இவன் யாரையோ ஒரு தம்பியை விட்டு வண்டி வச்சா எடுத்து பார்க் பண்ணாங்கலாம் சொல்கிறாங்க. யாரோ மேபி இதில் ஒரு 4-5 பேர் இவங்க விசாரணை வளையத்தில் இருக்காங்கல்ல, இவங்களுக்குள்ளாகவோ அல்லது இவங்களை தாண்டியோ ஒருத்தர் இந்த இன்வால்வ் ஆகிருந்தான்னு வச்சுங்களேன். இந்த உயிர் சார், இந்த உயிர் போச்ச கொலைலாம் பண்ணுறானுல்ல, துப்பாக்கியில் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஜஸ்ட் லைக் தட். ஆனால் ஒரு இரவு முழுக்க அடி வாங்கி, பல மணி நேரம் அடி வாங்கி, அந்த உயிர் சிறுக 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 இருந்து ஒரு கட்டத்தில் மூர்ச்சியாகி சாவறான்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை சார். அது தவச்ச வாங்கி தண்ணி கூட கொடுக்காம அதுலேயும் மிளகா பொடி கலந்து நீங்கள் எவ்வளோ ஒரு 100 கோடி நிவாரணம் கொடுங்க. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஒரு ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செத்துடுறாங்க, அதுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நிவாரணம் தரும். ஒரு செகண்ட், அது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சார். சார் பல மணி நேரம் அவன் சித்திரவதை அனுப்பிப்பலாம். அதுக்கு என்ன நீங்கள் விலை வைக்கிறீங்க? சட்டம் சொல்லுது சார். ஆர்டிக்கல் 21 இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, நாங்கள் சில உரிமைகளை கொடுத்துருக்கோம். அந்த உரிமைகளை பறிப்பதற்கு சட்டத்துக்கு தான் உரிமை இருக்குது. அந்த உரிமையை நான் போலீஸு, நான் அவங்க, நான் இவங்க அப்படிலாம் நீலாம் பறிக்க முடியாது. ஒரு சட்டம் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை தரலாம். அவன் வாழுகின்ற உரிமையை நான் முடக்கிறேன், பறிக்கிறேன் அப்படின்னு சட்டத்துக்கு தான் உரிமை இருக்குது. உனக்கு உரிமை கிடையாது. நீ சிஎம் பிஎம்மாக கூட ஒருத்தனை பிடிச்சி பொசுக்குன்னு கொண்டுடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி வச்சுருக்காரு. என்னடா அந்த மனுஷன் ஏதுனா,
இன்றைக்கி 24 லாக்அப் டெத்துனா அதில் முக்கால்வாசி பேர் நாங்களாக இருக்கிறோம். எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எழுதி வச்ச சட்டம் எவனும் மதிக்காமல் உங்கள் அப்பா சட்டத்தை எழுதி வச்சுட்டா அப்படின்னா நிறைய பேர் நாங்கள் தான் சார் இருக்கோம். அது மாதிரி என்கவுண்டர்கள்லாம் நீதிமன்றங்கள் பல முறை கண்டிக்குது. ஒரு பயல சட்டத்தை மதிக்க மாட்டான் சார் படிக்காதவன் சட்டத்தை மதிக்கிறான். எதனா ஆயிடியா, போலீஸ் பிடிச்சனையா, அதெல்லாம் தப்பியா? ஒரு 100 ரூபாய் கீழே கிடக்கல சார், பார்த்துருக்கல நீங்கள்? நான் பார்த்துருக்கேன். 100 ரூபாய் கீழே கிடந்தா அதை எவ்வளோ ஒருத்தன் பார்த்தான்னு வச்சிங்களேன், ரோட்டில் போகிறோம் இயல்பா சார், அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவன் கை காலெலாம் உதறலும். எதேச்சியா இவன் திருடல, கண்ணுக்கு எதில் இது கிடக்குது, அதை எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறதுக்குள்ள அவன் கை கால் உதறணும் சார். படிக்காதவன் சார், படித்தவன் பல கோடி அமுக்குறான் சார். அவனுக்கு தெரியும் இது சட்டப்படி தப்பு, நாளைக்கு விசாரணை போட்டால் மெட்டீரியல் எவிடன்ஸ் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சு 30,000 கோடி 20,000 கோடி 5,000 கோடி கண்ணுக்கு தெரிஞ்சு பண்ணுறான்னு சார். அப்போது இது எவ்வளோ பெரிய மீறல் இது. அப்படி இருக்கிற போது ஒரு சாதாரண ஒரு 10,000 நகைக்காக சார் அவன் திருடி இருந்தால் கூட அவனை எப்படி சார் நீ வந்து கொல்லலாம்? இப்படி பேசுவோம் சார். இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வந்து டாஸ்மார்க்கில் வந்து ஊழல் நடக்குது, பிடிச்சிடலாமா கதையா? இவர் தான் முக்கியமானவர், இவர் தான் அதுக்கு அமைச்சர், எழுத்து வாருங்கள் அவரை, தண்டனை நிறைவேற்றுங்கள் சொல்ல முடியுமா சார்? மெட்டீரியல் எவிடன்ஸ் கையில் இருக்குது, ஐ விட்னஸ் கையில் இருக்குது. அப்போ நீங்கள் எதுவுமே தெரியாத ஒருத்தனை அவன் அப்பாவின்னா என்ன வேணாலும் பண்ணலான்னா அது எப்படி? இது ஒரு ஆட்சி அதிகாரத்தை எப்படி நடத்தணும்? முடிஞ்சால் நம்மளால் நடத்தணும், முடியலாம் போயிட்டு யார்கிட்டையாவது கொடுத்துட்டு போயிடணும். எதுவுமே இல்லாமல் என்ன கீழே இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதே நீங்கள் படிக்கிறீங்க. ஆமாம் ஏப்பா அந்த எல்லா கோடையும் அழிங்க, முதலேருந்து கோடு போடுவோன்னா ஆமாம் அழிச்சிட்டு முதலேருந்து கோடு போடுங்க, இதுதான் கரெக்டுன்றீங்க. அப்போ இது எப்படி சரியாக இருக்கும் சார்? அதாவது இது ஏழை மக்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் சாமி கடவுள் பாவம் புண்ணியம் இதெல்லாம் விடுங்க சார். ஏழை மக்கள் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு பவர் இருக்குது சார், அந்த இயற்கைக்கு ஒரு பவர் இருக்குது, ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பவர் இருக்குது. அதெல்லாம் இந்த மாதிரி இந்த ஜனங்க இப்படி முறையிட்டா நல்லா இருக்குமா சார்? இது அப்போது 1-2 நடக்கிற போதே பண்ணணும் சார். இதை விட கொடுமை, இன்றைக்கி வந்து தன்னை அடமான வைத்து கொண்டவர் விற்று கொண்டவர் இப்போ மட்டும் நடக்குதா? அப்போ நடந்தது தெரியுமா? டேய் என்னடா இது? உண்மையிலே நீங்களாம் மனுஷனுங்களா, இல்லை சோறை தான் திங்கிறீங்களா, இல்லை வேற எதுனா திங்கிறீங்களா? அப்போ நடந்தா இப்போ நடந்துடலாமா? என்னது இது சார்? அவன் வீட்டில் எவனாவது இந்த மாதிரி காவல்துறை அட்ராசிட்டியில் செத்தான்னா அப்போ தெரியும் சார். உங்களுக்கு போலீஸ் இவங்களை விரட்டும் போது அந்த பதபதப்பு வரும்ல, அப்போ தெரியும் சார். இன்னைக்கு பல பேரை நம்ம விரட்ட விட்டு சந்தோஷப்படுறோம்ல. உங்கள் தலைவர் சொன்ன பாணியிலே சொல்கிறேன், ஓடத்தில் வண்டி ஏறும், ஒரு நாள் வண்டியில் ஓடமும் ஏறும். அப்போது இன்றைக்கெல்லாம் சில பேர் இன்றைக்கி அறிக்கை விடுறாங்க, வருத்தமளிக்கிறது, மனவேதனையாகிறது, என்னால் ஏற்றுக்கொள்ளும். நீ ஏற்றுக்கிறேன்னா ஏற்றுக்கலாம்ல, நடந்தது தானே. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷலாக மோல்டு பண்ணி யாராவது கொடுத்தாங்களா தெரில. ஒரு தோழமை சுட்டுதல் பண்ணுகிறேன், அப்புறம் வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கிறது, இதையெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இந்த நடவடிக்கை கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிறது. அங்கே அழுதுனுங்கிறான் ஊரே. மக்கள் வந்து தன்னிச்சா பெண்கள்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இதுவரை அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அந்த வீட்டில் இருக்கும் பேசுவாங்க. எல்லா பெண்களும் இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த அநியாயத்தை எப்படியா செஞ்ச, எவனையா இழப்பீடு என்னையா உயிர் எப்படியா கொடுப்பேன் அப்படி இன்னைக்கு பெண்கள் பேசுகிறாங்க சார். சாதாரணமாக இவன் அரசியல் கட்சி தலைவர் என்ற பேரில் வருத்தம் அளிக்கிறது. இதை தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் காவல்துறை மீது எடுத்த நடவடிக்கை சற்று ஆறுதல் அளிக்கிறது. நீ போய் கேள, ஏம்மா உன் பிள்ளைய வந்து கொண்டுட்டாங்க, போலீஸ்காரங்க ஒரு 5 பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க, உனக்கு ஆறுதலான செருப்பு கைட்டுப்பா அடி செருப்பால எங்கடா வந்து ஆறுதல் அளிக்குது? எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாடா? என் புள்ள தரடா, என் வீட்டுக்கு முதல் புள்ள, ஏன்னா கணவர் இல்லை, என் குடும்பத்தை வழிநடத்துறவன், நான் செத்தா கொல்லி போறோம்டா முட்டா பையில அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஒரு தாய்க்கு, ஒரு வயதான தாய்க்கு மகன் கொல்லி போடலாம் சார். வாழுகின்ற காலத்தில் வந்து
மகனுக்கு ஒரு தாய் கொள்ளு போடுகிற நிலைமைக்கு நீ கொண்டாந்து விட்டல்ல. இது இயற்கையாக நடந்திருந்தா கூட சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு செயற்கை, ஒரு அத்துமீறல், ஒரு அதிகார திமிர் அதில் நடந்தது எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? இவனுங்க சொல்கிறானுங்க ஆறுதல் அளிக்கிறது. இருக்குறா மாப்பிள்ளை, உங்களுக்கெல்லாம் இருக்குதுடா, இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே சார், அடுத்ததாக இந்த போராளிகள், புரட்சி போராளிகள்னு அழைக்கக்கூடிய சூர்யா, சத்யராஜ், இவங்கெல்லாம் அந்த வெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கில் அவ்வளோ ட்வீட்டு, அவ்வளோ பக்கமாக அறிக்கை, எங்கே பார்த்தாலும் பேசினாங்க. இப்போ யாருமே இல்லை, கேட்டால் ஐஸ்லாண்டில் டூர் போயிருக்காங்க, எல்லாம் அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்களே சார். அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது, பேசாததுக்கும் பின்னாடி ஒன்று இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது? இப்படி சொல்லணே, இல்லைன்னா பேசுகிறதுக்கும் காசு, பேசாததுக்கும் காசு, அவ்வளோதான். என்ன திங்க போகிறாங்களா அந்த காசை? நல்லா சுகர் 400 ஆச்சுன்னா 2 இட்லி அந்த இதுதான் கூழு தான், அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டான். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சும்மா பார்க்க தான் வேணும். சுகரில் கண் பார்வை போச்சுன்னா அது பார்க்க கூட முடியாது. அப்புறம் எங்கே நடவடிக்கை? அப்படி வாழ்க்கையில் இவனுங்க காசுக்காக, அதாவது சார் ஒரு பாட்டு வரும்ல, ஒரு ஜான்னு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விற்கிறேன், இங்கே வந்து நிற்கிறேன்னு. பசிக்கு கூட அதை பண்ணலாம் சார். ஏன்னா பகட்டுக்கு இந்த மாதிரி வேலை செய்கிறீங்களே, உங்களெல்லாம் என்னன்னு நாங்கள் சொல்கிறது? இந்த மாதிரி ஒரு அந்த படுகொலையில் நாளைக்கு என் பொண்ணு கேட்கல, எப்பா நீலாம் சோறத்தானே தின்ன, அந்த படுகொலையில் இருந்தபோது நீ நல்லா தானே இருந்த, ஒன்றுமே பேசலையே அப்படின்னு கேட்டுரும். அப்படிதுக்காக நான் பேசினேன். பேசுறது நல்ல விஷயம் தான். நீ சொன்ன காரணம் இதில் இப்போ என்னடாச்சு? இப்போ அவங்களாம் ஒரு 4 வார்த்தை நம்ம சிஎம் நல்லா ஆட்சி பண்ணுறாரு 4 வார்த்தை சொல்லுங்கள். பிரகாஷ் ராஜ் கருவம் முடிச்சவங்களாம் அப்படி ஆகிட்டானுங்க சார். சத்யராஜெலாம் அட ஏன் சார் பாவம் அந்த ஆளை போய். அவங்க இப்போ பொண்ணுமே இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஆமாம், பொண்ணு ஒரு இடத்துல இது பண்ணிக்கிறாரு, இவர் ஒரு இடத்துல இருக்கார். ஏதோ ஒரு பெனிஃபிட் தானே. இதில் வேறு எனக்கு என்ன கடுப்புன்னா, நீ எதாவது பேசிட்டு போ, வாங்குகிற காசுக்கு நீ எதாவது பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அவர்களை விட்டால் வேறு வழி இல்லை, அவர்கள் தான் நல்லவர்கள்னு நீ நினச்சின்னா கூட பேசு. சும்மா போகும்போது ஒரு இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு குத்து குத்தக்கூடாது. என்னது ஏதோ சீமானை பார்த்து சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம், சாதியை சொல்கிறவங்கள வச்சு எப்படி தமிழ் தேசியம்? இவர் கேட்டால் இவர் புரட்சி தமிழர். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல உங்கள் சத்யராஜ் நடிக்கும் இது அது அப்படி தானே இருந்தது. கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக கலவரம் நடக்கிறது. தமிழக வண்டிகள் கர்நாடகாவில் உள்ள போக முடியல. அப்போ மன்சூர் அலிகான் பாமகவில் இருக்கார். அப்போ இதை எதிர்த்து நாம் ஒரு ரேலி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ரேலிக்கான சில ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போதே மன்சூர் அலிகான் ஒரு 50,000 தராரு. விஜயகாந்த் ஒரு 1 லட்சம் கொடுத்தாரு நினைக்கிறேன் அந்த பேரணிக்கு. இல்லை பிரபலங்கள் இல்லை இவங்க. அப்போ சத்யராஜிட்ட போய் கேட்குறாங்க. அவர் 2 லட்சம் கொடுத்தாரு. வரவேற்கிறோம். 2 லட்சம் வாங்கணும், சும்மா வரல. 2 லட்சம் வாங்கியிருக்கோம், இந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமான்னு புரட்சி தமிழன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தானோ. அன்னையிலேருந்து தான் உங்கள் சத்யராஜ், நம்ம சத்யராஜ், புரட்சி தமிழன் சத்யராஜ்னு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு வந்தாங்க சார். 2 லட்ச ரூபா வாங்கின பாவத்துக்கு கொடுத்துட்டு வந்தோம். அதில் புரட்சி தமிழன் உங்கள் சத்யராஜ் அப்படின்னு போட்டாங்கல்ல. இவர் உண்மையிலே இவர் மனசுக்குள்ளே நம்ம புரட்சி தமிழன் நினச்சிட்டார் பொழுது 2 லட்சம் கொடுத்து வாங்கினத. அதால் இவர் மற்ற தமிழெல்லாம் பார்த்தா இவருக்கு ஆளாக தெரியல. அதால் எங்கே போய் பேசினாலும் ஒரு சீமானை 2 குத்துட்டு இவர் பெரிய புரட்சியாளர் அப்படின்லாம் இருக்கிறாங்க சார். பணம் கொடுத்தா ரேப் சீனில் நடிப்பேன், பணம் கொடுத்தா வேணாம் ஒருத்தர் ரேப் பண்ணனா அது தடுக்க வருது. இவ்வளோதானே நீ பெருசாக ஊருக்கு நியாயம் சொல்ல வர வந்தியா? வாழ்த்தனையா போயினே இரு. மற்ற இடத்துல குத்துற வேலை இதெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. கருத்து சுதந்திரத்துக்கு எல்லாம் சொல்லாங்கல்லாம்னா
பெரும்பான்மையான மக்கள் உணர்வுக்கு எதிராக பேசுறது கருத்து சுதந்திரம் இல்லை சார். நம்மளாம் அதை அலோவ் பண்ண முடியாது. இப்போ சிறையிலேருந்து நீண்ட நாள் ராஜீவ்காந்தி அந்த விஷயத்தில் சிறையிலேருந்து வந்தாங்கல்ல, தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் கூட கட்டி தழுவினார். என்னவோ எவ்வளோ விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் பண்ணான்னு கூட வச்சுப்போம் சார். அன்றைக்கி காங்கிரஸ்காரன் தமிழ்நாட்டில் கருப்பு துணி கட்டின்னு போராடுறான் சார். கமலஹாசன் விஷயத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே அன்றைக்கி கருப்பு துணி கட்டினல்ல, வாயை திறந்து கட்டவாளி தரேன்டா காங்கிரஸ்காரன். ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருப்பீங்க, தமிழர்களுக்கு எதிராக, தமிழர் உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் பேசுவீங்க, கேட்டால் நாங்கள் காங்கிரஸ் போவீங்க. நீ மாற வேண்டிய அவசியம் இல்லைடா. தமிழகத்தில் இருக்கிற மக்கள், தமிழர்கள் மாறணும். மாற்றின்னு வச்சுங்க, இங்கே எல்லாமே மாறிடு சார். அப்படி இல்லைன்னா ஆளுக்கு நாட்டாமம் பண்ணிக்கின்னு நாங்கள் தான் போய் கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டிய கட்டப்பா, எங்களுக்கு நீ வந்து பேசுகிற. ஏற்கனவே உங்கள் திருமணத்தை பற்றி பேசி அது ஒரு வைரலாக போச்சு. கொஞ்சம் நாவடக்கம் தேவை. என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் முட்டா பய மாதிரியும், இவங்க தான் பெரிய, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 மூளை வச்சா மாதிரியும் இவங்களாம் நினைப்பு பண்ணுறாங்க. இது வந்து நீண்ட நாள் தமிழகம் இதை அனுமதிக்கா சார். பிஜேபியிலே சொல்கிறான், ஐயா நம்ம ஊர் சாவி இன்னொருத்தங்கிட்டங்க தான்னு. பூட்டின் சாவியும் சேர்த்து கொடுத்துட்டுல இருக்கிறோம். வீட்டை திறந்து விட்டுக்கிறோம். எப்பா நீ உன் இஷ்டம் போல் நீ எங்கே வேணாலும் வந்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீ உள்ளே போய் பூந்தோடனே டேய் நீ கொஞ்சம் திண்ணையில் இருறான்னா கூட நான் ரெடியாக இருக்கிறேன்ப்பா அப்படின்னு பல தமிழர்கள் நீ இருந்தான். அதில் கொஞ்சம் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது. இது ஓரளவுக்கு மாற்றம் வந்த பிறகு இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார். ஆனால் ஒருவேளை இந்த அஜித்குமார்கிட்ட காசுன்னு ஒரு விஷயம் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த விஷயம் நடந்திருக்காது சார். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினர் போய் பேரம் பேசுகிறாங்க சார், நான் 50 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படின்ட்டு. அது கூட அங்கே காசு தான் சார் வேலை செய்யுது. அது ஒத்துப்பாங்களா? சரி, நீங்கள் இப்படி வெரி குட். அந்த அம்மா சொல்கிறாங்க இவன் தான் ஏர்னிங் பர்சன் அப்படின்றாங்க. சரி கொடுங்க, 50 கொடுங்க. என் புள்ள இருந்தால் கூட செக்யூரிட்டி வேலை செஞ்சு அவர் வாழ்நாளில் 50 லட்சம் சம்பாதிச்சிருக்க முடியாது. பரவாயில்ல கொடுத்துருங்க சாமி, நல்லது தான் அப்படின்னு ஒத்துக்கினாங்களா? சொல்கிறீங்க பணம் இருந்தால் எல்லாம் முடிஞ்சிருன்னு. மயிருக்கு சமானம்டா என் காசுன்ற மாதிரி. நான் அந்த விஷயத்துக்கு சொல்ல, பொதுவாக மயிருக்கு சமானம் காசு. என்ன காசு வந்து சார் காசு தேவைதான், எல்லாத்துக்கும் காசே வந்து ஆயிடுமா? செந்தில் பாலாஜி கிட்ட இல்லாத பணமா சார்? மூத்திரம் பையில அந்த மூத்திரத்தை தட்டுதா அந்த காசு? மூத்திரம் பையில கூட டிஆர் போல தான் சொன்னார், நான் சொல்ல, நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு தட்டுதா? எவ்வளவோ பணம் இருந்தது. பணம் அடிப்படை, பணம் தான் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லணும்னா முடியவே முடியாது சார். அதனால் இவங்க அதை வச்சு இவங்க வந்து ஏதாவது சரி கட்டலாமா? அதாவது சரி நடந்து போச்சு, என்ன சொல்கிறேன், அடுத்து இந்த மாதிரி நடக்காதுன்னு உத்தரவாதம் பண்ணுற அளவுக்காவது நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி எடுத்துருந்தா 24 வந்திருக்காத, ஒரு 4-5 நாள் நின்றுருக்குமே. ஏய் என்னையா இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நிப்பாட்டிருப்பாங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் சார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முடிஞ்ச வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாரு. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது கூட 24 எடுக்காத்து 25 எடுக்க போறியா? சரி பார்ப்பேன், இந்த 1 வருஷம் இருக்குது இல்லை பார்ப்போமே. விக்னேஷ் மரத்தில் டெல்லியிலேருந்து ஆணையம் வருது சார், வந்து சொல்லுது, யோ என்ன ஆளுவன் சார் நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு எஸ்சி ஆணையம் ஒரு எஸ்சி பாதிக்கப்பட்டால் தான் விசாரணைக்கு வரும். அதோட வேலை அதானே, அதோட அஜெண்டா அதானே. வராங்க சார், அவங்க கேட்குறாங்க, விக்னேஷ் இந்த தலைமைச் செயலக காவல் நிலையத்தில் அடித்து கொண்டாங்கல்ல, என்ன ஆளு விக்னேஷ், இவன் என்ன சாதின்றாங்க. நடிக்கிறாங்க பாரு போலீஸை, தெரியலங்க, தெரியாமல் தானே அவங்க வந்துக்கிறாங்க. உடனே அவங்க வந்து அந்த கேட் சர்டிஃபிகேட் எடுத்து போட்டு விக்னேஷ் வந்து ஒரு எஸ்சி பறையர்னு சொல்லுது, நாங்கள் டெல்லியிலேருந்து வரணுமான்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம போலீஸோட எதேச்சான நிலை. புரியுதா? நீங்கள் அம்பேத்கர் சொன்னார்ல, இந்த சட்டம் தவறானவர் கையில் போய் மாற்றக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தவறானவர் கையில் போய் மாட்டுச்சா இல்லை வேறு மாதிரி ஆள்கிட்ட மாட்டி தவிக்குதான்னு தெரியல.
ஜஸ்ட் லைக் நீங்கள் ஒன்றுமே பண்ண சார், உங்கள் வேலை என்னவோ நீங்கள் அதை அங்கே பார்த்துங்க சார். கோட்டை கொத்தளம் வந்து கான்ட்ராக்டு அது இது அதை பார்த்துங்க சார். ஜனங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார், பாவம் சார். எங்கே சார் போய் முறையிடுவான்? இன்றைக்கி போராட்டம் நடக்குது, 2 நாள் 3 நாள். இதில் வந்து சில புரோக்கரை வேறு இவங்க வச்சுக்கிறாங்க. புரோக்கர்ஸுங்க போவாங்க, சட்டம் இப்படி தான் இருக்கு, வீழ்ந்த பிடிகளை கணக்கில் எடுப்போம், விடுதலை போரில் கடனை அடைப்போம், பாடி இங்கே இருந்தால் நாத்தம் எடுத்துரும், அதை கொண்டு போய் இறுதி சடங்கு செய்ய முடியாது, அதால் பார்த்துக்கலாம், பாடி கொஞ்சம் எடுத்து இங்கே சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ள அது என்னன்னு போய் அதை கொஞ்சம் முடிச்சுட்டு வா, ஆஸ்பத்திரியிலே பாடியை வச்சுருக்கிறாங்க, எஜமான் இதோ போகிறேன் அப்படின்னு நேராக போய் அங்கே பேசி வயிறு விளக்கு 4 கோஷத்தை போட்டு பாடி எடுத்து அப்புறம் சார் ஃபைன் பண்ணிட்டு சார், அதுக்கும் புரோக்கரை வச்சுன்னுக்கிறானோ. அப்புறம் என்ன தான் பண்ணுவாங்க இந்த ஜனங்க? அதாவது மக்கள் நடத்துகிற போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி ஒரு இயக்கம் அதை வெற்றியை நோக்கி அந்த கோரிக்கை நிறைவேறும் அளவுக்கு முன்னெல்லாம் இருந்தாங்க சார். இப்போது ஜனங்க அப்படிக்குதா, சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிறேன், நான் முடிச்சிடுறேங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு சரியான உதாரணம் இப்போ மூர்த்தி சும்மா இவனுக்கு எப்பயுமே இதான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கும்பல் இருக்கும். டேய் நீ சொல்டா, என் ஜனங்க பிரச்சனையை நானே பேசலாம், எவன்டா பேசுவான், நீ என்ன வேணாலும் சொல்லு, இந்த சாதி அவருக்கு எதிராக பேசுகிறாரு, இவருக்கு எதிராக பேசுகிறாரு, டேய் உனக்கு ஏதாவது ஒன்றா பேசுறதுக்கு நான் தாண்டா இருக்கிறேன், வேறு எவனும் இல்லைடா. இப்போ இன்றைக்கி 24 என்கவுண்டரில் பெரும்பான்மையான பறையர் சமூகவர்கள்லாம் செத்துருக்கோம்னு பேசுவதற்கு இந்த மூர்த்தியாவது இருக்கிறேனே, நாளைக்கு நீ சாகக்கூடாது, உன் அண்ணன் தம்பி சாகக்கூடாதுக்காக தான் பேசுகிறேன். அனிதாவின் மரணம் ஊரே ஒன்றா நினைச்சு. பொதுவாக இந்த கிராமங்கள் உங்களுக்கு தெரியுதானு தெரியல, இந்த ஒரு மாதிரி திருமணத்துக்கு முன்பாக ஒரு மாதிரியா துர்மரணம்னுவாங்க, அதை தான் நைட்டு தங்க வைக்க மாட்டாங்க வீட்டில், அது ஊருக்கு வீட்டுக்கு நல்லதில்லை, நைட்டாக கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனிதாவின் மரணம் இரவோடு இரவாக அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வர வைக்கப்பட்டு நைட்டாக சுடுகாடு தூக்கிட்டானோ. தந்தி டிவியில் இப்போயே எடுத்துப்பாங்க, தந்தி டிவியில் ஒரு சிறப்பு தொகுப்பாக ஒரு மிகப்பெரிய கலவரமாக, மிகப்பெரிய புரட்சியாக, மிகப்பெரிய எழுச்சியாக மக்கள் கொந்தளிப்பு நடக்கவிருந்ததை லாவகமாக கையாண்டு திருமாவளவன் கொண்டு போய் அடக்கம் செய்தார். ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற வேண்டியதை சுமூகமாக முடித்து வைத்து விட்டார். வெளிப்பார்வையில் இது சுமூகம் சார். ஒரு மக்கள் பிரச்சனை பண்ணுறான், அவன் எதுக்கு பிரச்சனை பண்ணுறான்? எங்கள் வீட்டு பிள்ளைய கொண்டுட்டீங்க, அவங்க வீட்டு பிள்ளைய கூட்டா அனிதா வீட்டில் பிரச்சனை பண்ணுறது இயல்பு. எதுக்கு ஊரே சேர்ந்து நிற்குது? ஏய் அனிதாவுக்கு நடந்தது நாளைக்கு ஏன் பொண்ணுங்க நடக்கக்கூடாதுன்னு ஒரு சுயநன்மை கலந்த ஒரு பொதுநலம். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வந்து இது ஒரு எண்டில் போய் முடியணும் அப்படின்னு தான். ஆனால் அதை போய் சுமூகமாக முடிச்சு வச்சிட்டார். இன்றைக்கி ஊர் அமைதியாக இருக்குதுன்னா அண்ணன் தான் காரணம். மகனை இழந்த தாய்க்குத்தான் அந்த வருத்தம் புரியும். அந்த தாய் உள்ளத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவங்க மகன் செத்தாலும் நம்ம மகன் செத்தாலும் தான் அதை யோசிப்பாங்க. ஒரு 75% அந்த சோகத்தை உணர முடியும். இவர்கள் மனித வேட்டையாடுகிற மனித மிருகங்கள், இவங்ககிட்ட நம்ம வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஏன் சார் இப்போ கீழே அந்த 5 பேர்த்த மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த 5 பேர் மட்டும்தான் ரீசனாக இருக்க முடியுமா? ஏன்னா மேலிருந்து ப்ரெஷர் வந்தால் தானே சார் இவங்க அடிக்கிறதுக்கு காரணமாகவே இருக்கும். இல்லை ஏன் வேணா போய் அடிக்க போகிறாங்க அவங்க? நீதிபதி சொல்கிறார்ல, எஸ்பியை வந்து நீங்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறீங்க, வேறு யாரை நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திமுக அந்த பகுதி பொறுப்பாளர் ஒருத்தர் ஏதோ ரேட்லாம் பேசினார், சமாதானம் பேசினார்லாம் சொல்கிறாங்க. பட் அது அப்படி தான். இப்போ நம்ம இது திரும்ப ஒரு பேச்சு தான் வருது. வந்து வேங்கை வயலில் மலத்தை கலந்தது டிஜிபி வரைக்கும் சனாதானமாகி போச்சுல்ல, அதுக்கு மேலே சமூக நீதி ஆச்சுல்ல, அந்த மாதிரி தான் எஸ்பியோடு இதை முடிச்சுப்போம் அப்படின்னு எஸ்பியோடு இன்றைக்கு
முடித்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன் சார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் சார் செய்வாங்க. அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. அதில் கொஞ்சம் மனித நேயத்தோடு நாம் சட்டத்தின் பார்வையில் நாம் இருக்கிறோம். நம்மளை சுற்றி எல்லாரும் இன்றைக்கு நிருபர்களாக ப்ரெஸ் பீப்புளாக இருக்கிறாங்க. எல்லா கையிலும் கேமரா இருக்குது, எல்லாத்தையும் எல்லோரும் பார்க்குறான். முன்னாடினா காட்சி ஊடகங்கள் வெளிப்பட்டதுனால தான் உண்டு. இவன் போட்டு அமுக்கிட்டான்னா அமுக்குறது தான். இன்றைக்கு நான் நினச்சேன்னா, இல்லை நீங்கள் நினச்சா, ஒரு நிமிஷம் வீடியோ உலகத்தின் ஏதோ ஒரு மூலை, கடைசி மூலை வரைக்கும் இளைய பாரத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டாராம அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி ஆகிருக்கிறதுனா, அதையும் மீறி அதையும் தாண்டி நீங்கள் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும். ஆமாம் சார், வலிக்கிட்டு விழுந்து வலிப்பு வந்து இறந்து விட்டார் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க சார். எஃப்ஐஆரில் போடுறீங்களா? அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் லூஸு. 18 இடங்களில் காயம். இப்போ பார்த்தோம்னா பிறப்புறுப்பு, வாய், காது எல்லா பக்கம் மிளகுப்பொடி, மிளகாத்தூளை போட்டு வலிக்கிட்டு விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டார். இது எப்படி இது? அப்போது எல்லா அதிகாரங்களையும் தாண்டி எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை கேள்வி கேட்பதுக்கு எவனும் இல்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த எண்ணம் தானே இது இந்த சமூகத்துக்கு நல்லது இல்லை சார். நான் நீங்கள் கோர்ட்டு நாளைக்கு நடவடிக்கை எடுக்கும், போவோம் வரும். ஏழைகள் வெடிக்கிற கண்ணீருக்கு எவனாக இருந்தாலும் பதில் சொல்லித்தான் சார் ஆகும். கடைசி ஒரே ஒரு கேள்வி சார், இந்த திமுக பெனிக் ஜெயராஜ் கொலைகளுக்கு நீங்கள் சொன்ன ரொம்ப பெருசாகினாங்க. இப்போ அதிமுகவும் பாஜகவும் இந்த பிரச்சனை பெருசாகாமல் வைக்கிறதுக்கு காரணம் என்னவா பார்க்குறீங்க? இல்லை, இவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியலன்ற. இப்போ அதிமுகவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இல்லை, நேற்று எடப்பாடியாரெலாம் கொஞ்சம் பெருசாக இது அறிக்கைலாம் விட்டாங்க. பட் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிற வேலை இங்கே இல்லை. நீங்கள் உங்களுக்கு அது அரசியலாக இருக்கலாம். நான் என்னை பொறுத்தவரை இது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு பரவலாக ஆக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான கொடுமைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத எவனோ ஒருத்தனுக்கு நாளைக்கு நடக்காது. இந்த பிஜேபி கொஞ்சம் அதை கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம், என்னன்னு தெரில. செத்தவங்க எஸ்சி கூட இல்லை, வேறு கம்யூனிட்டி தான். ஆமாம் சார், வேறு கம்யூனிட்டினே விஷயம் வருது சார். பெனிக் ஜெயராஜ் அவர்கள் கிறிஸ்துவரும் இவர் ஹிந்து அப்படின்றனால யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறன்ற மாதிரி ஒரு வாதம் போகுது சார். இல்லை, அந்த பிரிவு ஒரே பிரிவு தான். ஏன் நீங்கள் தான் இந்துக்கள் அத்தாரிட்டலாங்கிறீங்களா? ஏன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ மாநாடுலாம் கூட்டினீங்க, 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் நீங்களே போங்களாம் ஒரு. அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை ஓகே நம்ம ஆளுங்க நாங்கள் பார்க்க முடியும்? என்னவோ இது எல்லாம் சகித்து கொள்ள வேண்டிய நிலையில் பல பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி சார், அப்படியே அவர் ஆத்மா சாந்தி அடைகிற அளவுக்கு அவர் போய் மண்ணுக்குள்ளே புதஞ்சாச்சு. மிக கொடுமை சார் அது. நான் திரும்ப சொல்கிறது சார், என்கவுண்டருக்கு தெரியும் சார், என்கவுண்டர் நடக்குதில்ல, நீங்கள் முடிச்சிடுவாங்க, நாளைக்கு முடிச்சிடுவாங்க. காலையில் கஸ்டடி எடுக்கிறாங்கனால இன்றைக்கி முடிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மன உளைச்சல்லையாக இருப்பான் சார். அதே மாதிரி இந்த மாதிரி லாக்அப் டெத் பல மணி நேரம் சித்திரவதைக்கு பிறகு உயிர் எடுக்கப்படுகிறது. 1 ஷாட்டில் எடுத்துட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த வலிகளை யார் உணர்வார்? மக்களின் வலிகளை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் அந்த வலி தெரியும். மிசா காலத்தில் என்னை அடித்தாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னு மேடையில் பேசுகிறீங்களே, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தால், நம்ம ஆட்சி காலத்தில் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நான் வாங்கியிருக்கேன் போலீஸ் அடியை அப்படின்னு நினைக்கணும் இல்லை சார்? அப்போ நினைக்காதவங்களாம் அப்போ உங்களுக்கு நினைவு இல்லையோ அப்படின்னு நினைக்க தோணுதில்லை? நீங்கள் சாதாரண நிலையில் இல்லையோ அப்படின்னு பல பேர் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, ஒரு உண்மைதானோ அப்படின்னு நினைக்க தோணுதில்லை? ஒரு போலீஸ் அடி வாங்கினவன் அதே மாதிரி அடி மொத்தம் வாங்கட்டும் நினைப்போமா சார்? நிச்சயமாக. இயற்கை தான் சார் இதுக்கு பதில் சொல்லணும். ஓகே சார், அற்புதமான கருத்துக்கள் இளைய பாரதியோட பதற்கு மிக்க நன்றி சார்.